வணக்கம். இன்னைக்கு நாம வேலூர் பகுதியிலிருந்து வந்திருக்கிற ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு நிதி சார்ந்த அறிவிப்பு பத்தி தான் அலச போறோம். இது வெறும் சாதாரண விளம்பரம் இல்லைங்க. பலருக்கு ஒரு பெரிய திருப்பு முனை அமையக்கூடிய முக்கியமான தகவல்கள் இதுல இருக்கு. இந்த தகவல்களின் விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். சொந்தமா ஒரு வீடு கட்டணும் இல்ல பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல செய்தியா இருக்கலாம். இந்த சோர்ஸ் மெட்டீரியல்ல என்னென்ன சொல்லிருக்காங்கன்னு ரொம்ப சுலபமாவும் ஆழமாவும் நம்ம புரிஞ்சுக்க போறோம். சரி, வாங்க முழுமையா இறங்கி பார்க்கலாம். அனைவருக்கும் கடனுதவி. இந்த ஒரு வரியில தாங்க இந்த மொத்த விஷயத்தோட மைய கருத்தே அடங்கியிருக்கு. சாதாரணமா லோன் அப்படின்னாலே ஐயோ நமக்கு கிடைக்குமா அங்கிற ஒரு பெரிய தயக்கம் நமக்குள்ள இருக்கும் இல்லையா? ஆனா இந்த வார்த்தை அந்த தயக்கத்தை முழுமையா போக்குது. யாருக்கும் எந்த பாகுபாடும் இல்லாம உண்மையான தேவை இருக்கிற அத்தனை பேருக்கும் உதவி செய்யறது தான் இவங்களோட நோக்கம் அப்படிங்கறத ரொம்ப ஆணித்தரமா பதிவு செஞ்சிருக்காங்க. சரி, இந்த அலசல்ல நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதலில் அனைவருக்கும் கடன் உதவி, அடுத்து வளர்ச்சிக்கான 7 வழிகள், அப்புறம் இதுக்கு தகுதியானவர்கள் யார், இறுதியாக இவங்களோட விரைவான சேவை. முதல்ல அனைவருக்கும் கடனுதவி அப்படிங்கிற முதல் பகுதிக்குள்ள போயிடலாம். இந்த நிதி சேவைய வழங்குறதா சோர்ஸ் மெட்டீரியல்ல குறிப்பிட்டிருக்கிற நிறுவனம் வேலூர்ல இருக்கிற ஹாப்பி மோசஸ். அதாவது சொந்த வீடு அல்லது பிசினஸ் கனவு இருக்கிற வேலூர் மற்றும் அதை சுத்தி இருக்கிற மக்களுக்கான ஒரு சிறந்த தீர்வா இவங்க தங்களை அறிமுகப்படுத்திக்கிறாங்க. உங்க கனவுகளை நிஜமாக்க ஒரு பாலமா இருக்க நாங்க தயாருன்னு சொல்றாங்க. இங்க நாம முக்கியமா கவனிக்க வேண்டிய எண்கள் 5 லட்சம் முதல் 40 லட்சம் வரை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த பிரம்மாண்டமான தொகை எதை குறிக்குதுன்னா, உங்களோட தேவை சின்னதா இருந்தாலும் சரி இல்ல ரொம்ப பெருசா இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே இங்க ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒரு சின்ன கடைய பெருசாக்குறதுல இருந்து ஒரு பெரிய கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் வாங்குறது வரைக்கும் இந்த ரேஞ்ச் பக்காவா செட் ஆகும். அடுத்து பகுதி 2, வளர்ச்சிக்கான அந்த 7 வழிகள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல கேட்டகரி முழுக்க முழுக்க வீடு சம்பந்தப்பட்டதுதாங்க. நீங்க புதுசா வீடு கட்டணும்னு பிளான் பண்ணாலும் சரி, கட்டி முடிச்ச வீட்டை வாங்கணும்னு நினைச்சாலும் சரி, இல்ல இருக்கிற வீட்டை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலான ஐடியா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் இங்க ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஏன் வெறும் பிளாட் வாங்கிட்டு அப்புறமா அதுல வீடு கட்டிக்கலான்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இவங்க லோன் கொடுக்கறாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, உங்களோட சொந்த வீடு கனவை முழுசா நனவாக்குற ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் இது. வீடு மட்டும்தானா? இல்லங்க, வணிக ரீதியான வளர்ச்சிக்கும் இங்க கடன்கள் இருக்கு. ஒரு கமர்ஷியல் பில்டிங் மேல கடன் வாங்குறது, இல்ல அந்த பில்டிங்கே வாங்குறது, அப்புறம் சாதாரண அடமான கடன், அதாவது லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, இதெல்லாமே உண்டு. இது போக ஏற்கனவே இருக்கிற லோனை மாத்திக்கிற பேலன்ஸ் டிரான்ஸ்ஃபர், கூடவே கூடுதல் பணம் தேவைப்பட்டா ஒரு டாப் அப் லோன் வசதியோ இருக்கு. ஒரு தொழில் முனைவோரா அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு துடிக்கிறவங்களுக்கு இந்த பிசினஸ் லோன்கள் கண்டிப்பா கை கொடுக்கும். இப்போ எல்லார் மனசுலயும் ஓடுற அந்த முக்கியமான பகுதிக்கு வருவோம். தகுதியானவர்கள் யார்? சுயதொழில் செய்பவர்கள் மற்றும் சம்பளம் பெறுபவர்கள். இங்க ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா? நீங்க என்ன வேலை செய்றீங்கங்கறத வச்சு இவங்க எந்த பாகுபாடும் காட்டுறதில்ல. பெரிய கம்பெனில வேலை செஞ்சு மாசம் சம்பளம் வாங்குறவரா இருந்தாலும் சரி, இல்ல நீங்களே சொந்தமா ஒரு சின்ன தொழில் பண்றவரா இருந்தாலும் சரி, 2 பேருக்குமே சமமான வாய்ப்பு இங்க கொடுக்கப்படுது. இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். லோன் எல்லாம் சரிப்பா, ஆனா என் மாச வருமானம் இதுக்கு பத்தாது போல இருக்கே அப்படின்னு பலருக்கும் ஒரு கவலை இருக்கும். பொதுவா பெரிய லோன் வாங்கணும்னா கை நிறைய சம்பளம் வாங்கணும்னு தானே நாம நினைப்போம். ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. வெறும் 20,000 ரூபாய். நிஜமாதாங்க, மாசத்துக்கு வெறும் 20,000 ரூபாய் வருமானம் இருந்தாலே நீங்க இந்த லோனுக்கு எலிஜிபிள் தான். இதை கேட்கும்போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? தகுதிக்கான அந்த எல்லைய ரொம்பவே குறைச்சி வச்சிருக்காங்க. இதனால நடுத்தர மற்றும் சாமானிய மக்கள் கூட ரொம்ப ஈஸியா அது மூலமா பயன்பெற முடியும். அந்த சுயதொழில் செய்பவர்கள் லிஸ்ட்ல யாரெல்லாம் வராங்கன்னு பாருங்களேன். பல சரக்கு கடை, ஃபேன்சி ஸ்டோர், சின்ன ஹோட்டல், டீ கடை, பால் டிப்போ, துணிக்கடை, பாத்திரக்கடை, வாட்டர் சப்ளை, இப்படி நம்ம அன்றாடம் தெருமுனையில பாக்குற எல்லா சிறு குறு வணிகர்களுமே இதுல அடங்குவாங்க. லோன் வாங்க பெரிய ஃபேக்டரி தான் வச்சிருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஒரு சின்ன டீ கடைக்கும் இங்க பெரிய மதிப்பு இருக்கு. இந்த தகுதி பட்டியல் இதோட முடியலங்க. ஒர்க் ஷாப், லேத் கம்பெனி, கம்பி கடை, பைப் கடை, செங்கல் சூளை, மெட்டீரியல் சப்ளையர், வெல்டிங் கடை, ஏசி மெக்கானிக், எலக்ட்ரீஷியன், பிளம்பர், அப்புறம் கட்டிட தொழிலாளர்கள் மற்றும் கான்ட்ராக்டர்கள், தன்னுடைய உடல் உழைப்பையே மூலதனமா வச்சு உழைக்கிற அத்தனை பேருக்கும் இங்க லோன் கதவுகள் திறந்தே இருக்குங்கிறத இந்த பட்டியல் ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு செய்யுது. இன்னும் ஒருபடி மேல போய் பலரும் கவனிக்க தவற சில ரொம்பவே பிரத்யேகமான உள்ளூர் சேவைகளையும் இவங்க குறிப்பிட்டிருக்காங்க. புரோகிதர்கள், தையல் கடைக்காரர்கள், விசேஷங்களுக்கு பந்தல் மற்றும் பாத்திரம் சப்ளை செய்யறவங்க, புக் பைண்டிங் ஷாப் வச்சிருக்கிறவங்க, ஏன் தினமும் பால் கறந்து விக்கிறவங்க வரைக்கும் எல்லாரையும் லிஸ்ட்ல சேர்த்திருக்காங்க. எந்த ஒரு உண்மையான உழைப்பாளியும் பின்னுக்கு தள்ளப்படக்கூடாதுங்கிற உயரிய நோக்கம் இதுல அழகா தெரியுது. சரி,
தகுதி இருக்கான்னு பார்த்தாச்சு. அடுத்து இந்த லோன் எவ்ளோ சீக்கிரம் கிடைக்கும்? பகுதி 4 விரைவான சேவை. குறைந்த வட்டி விகிதம், அதுவும் உடனடி விரைவான சேவையோட. பொதுவா பாத்தீங்கன்னா வட்டி கம்மியா இருந்தா லோன் சாங்ஷன் ஆக பல மாசம் அலைய வைப்பாங்க. சரி சீக்கிரம் கிடைச்சா போதும்னு போனா வட்டி கண்ண கட்டுற அளவுக்கு அதிகமா இருக்கும். ஆனா இங்க வட்டி குறைவு, அதே சமயம் உடனடி சேவைன்னு ரெண்டுமே நமக்கு சாதகமா இருக்கிற மாதிரி தான் சோர்ஸ்ல ரொம்ப தெளிவா உறுதிப்படுத்துறாங்க. இந்த நம்பரை உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. வெறும் 4. ஆமாங்க, நீங்க சம்பளம் வாங்குறவரா இருந்தாலும் சரி, தொழில் முனைவோரா இருந்தாலும் சரி, வரும் 4 நாட்கள்ல லோன் உங்க கைக்கு வந்துடும்னு ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க. ஒரு அவசர தேவையோ இல்ல திடீர்னு ஒரு பிசினஸ் வாய்ப்பு வந்தாலும் பல வாரங்கள் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதே இல்ல. உங்க இலக்க நோக்கி ரொம்ப வேகமா நகரலாம். அப்போ இந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்துறது? நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண், நிறுவனம் ஹாப்பி மோசஸ், வேலூர். இந்த நம்பரை வேணும்னா குறிச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிதி உதவி தேவைப்பட்டா தயங்காம இவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். அடுத்த கட்ட வழிமுறைகளை அவங்க ரொம்ப தெளிவா உங்களுக்கு விளக்குவாங்க. இப்போ நாம இந்த அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒருவேளை வெறும் 4 நாட்கள்ல இந்த கடன் உங்க கைக்கு வந்தா நீங்க உங்களோட எந்த கனவை நனவாக்குவீங்க? அது ஒரு அழகான புது வீடா இருக்கலாம், இல்ல உங்க வியாபாரத்தோட அடுத்த பிரம்மாண்டமான பாய்ச்சலா இருக்கலாம். உங்க கனவு எதுவா இருந்தாலும் அதை அடைய ஒரு சுலபமான வழி இப்போ இங்க இருக்குன்னு இந்த தகவல் நமக்கு காட்டுது. கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, உங்களுக்கான வாய்ப்புகளை சரியா பயன்படுத்துங்க.